ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிடுவோம். அது நல்லா ரோஸ்ட் ஆனாலும் ஒரு பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிச்சு. இந்த டைமில் 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிடுவோம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி மசிய வதக்கி எடுத்துருவோம். தக்காளி நல்லா வதங்கிச்சு, ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா தக்காளி ஆறிச்சு, ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ என்ன சூடாக இருக்குது, கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கோதை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.